11th ஸ்டாண்டர்ட் எக்ஸைஸ் 3.1 8th சம் இஃப்னு சொல்லி tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஷோ தட்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஷோ தட்டில் கொடுத்துருக்காங்களா அதை ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்காக கிவன் எடுத்துப்போம். கிவன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கிவன் என்ன, tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர். ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது, 2 மைனஸ் கே ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. இங்கே ஃபஸ்ட்டு 2 அதை நம்ம கொண்டு வரதுக்காக ஆடிங் 1 ஆன் போத் சைட்ஸ் பண்ணோன்னா அங்கே 2 வந்துடும். ஆடிங் 1 ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இங்கே 1 ப்ளஸ் 1 மைனஸ் கே ஸ்கொயர், அங்கே என்ன வந்துடும் 2 மைனஸ் கே ஸ்கொயர், இங்கே 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க ஹோல் பவர் 3/2. ஸோ raising power 3/2 on both sides. Okay, so 1 plus tan square theta whole power 3/2 equal to 2 minus k square whole power 3/2. ஓகேவா, ஆர்ஹெச்எஸ் கிடச்சிச்சா. நெக்ஸ்ட் சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan கியூப் தீட்டான்னு இருக்கா. ஸோ இங்கே சீக்கன் தீட்டா வந்திருக்கு, நம்ம இங்கே சீக்கன் தீட்டாவை மாற்றிப்போம். ஸோ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா. ஹோல் பவர் 3/2 ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க சீக்கன் தீட்டா ப்ளஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பவரை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பவர் இங்கே உள்ளே போகும்போது என்ன ஆகும், சீக்கண்ட் கியூப் தீட்டான்னு மாறிடுமா. அதாவது இங்கே 2 கேன்சல் ஆகிடும். ஓகேவா, கியூப் மட்டும் வருது. ஓகே, சீக்கண்ட் கியூப் தீட்டா ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2ன்னு கிடைக்குது. இப்போ சீக்கண்ட் கியூப் தீட்டாவை நாம் எப்படி பிரிக்கிறோன்னா சீக்கண்ட் தீட்டா இன்டூ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. இது எதுக்காக நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னா, ஷோ தட்டில் பாருங்கள் சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan கியூப் தீட்டா கொசிக்கன் தீட்டா இதெல்லாம் கொண்டு வரதுக்காக நம்ம சீக்கன் தீட்டா இன்டூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு போடுறோம். இங்கே ஆர்ஹெச்எஸ் ஷோ தட்டில் பார்த்தீங்களா ப்ளஸில் வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்காக இங்கே என்ன செய்கிறோம், சீக்கன் தீட்டா ஆஸ் இட் இஸ் எழுதிட்டு இங்கே சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ஓகேவா, பவர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம் 1, அடுத்தது பவர் ரைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா tan ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை மாற்றி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்கன் கியூப் தீட்டான்னு வருதா, அதை வந்து சீக்கன் தீட்டா இன்டூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுகிறோம். சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை திரும்ப 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுகிறோம். ஓகேவா, ஞாபகம் வச்சு கரெக்டாக பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், சீக்கன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா இன்டூ tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இப்போ பாருங்கள் கொஸ்டினில் ஷோ தட்டில் கொடுத்துருவாங்களா, அது அப்படியே வருதான்னு பாருங்கள். சீக்கன் தீட்டா வந்துருச்சு, ப்ளஸ் tan கியூப் தீட்டா கொண்டு வரணும், கொசிக்கன் தீட்டா கொண்டு வரணும். இங்கே tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இங்கே சீக்கன் தீட்டா இருக்கு இல்லையா, எழுதிக்கிறோம் இன்டூ சைன் தீட்டா பை சைன் தீட்டான்னு மல்டிப்ளை பண்ணுறோம். அதை சைன் தீட்டாவால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி 1 இன்டூ tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இப்போது இங்கே கொசிக்கன் தீட்டா கொண்டு வந்தாகணும். அதனால் சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1 பை காஸ் தீட்டான்னு எழுதலாமா. சீக்கன் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டா, இதில் இருக்க ஒரு சைன் தீட்டாவை இங்கே எழுதிக்கோங்க. சைன் தீட்டா ஒரு சைன் தீட்டாவை ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது மேலே நியூமரேட்டர் இருக்கிறத இங்கே கொண்டு வந்துக்கிறோம், டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதை பாருங்கள், இது tan தீட்டாவாக மாறிடுமா. இங்கே 1 பை சைன் தீட்டா என்ன ஆகும், கொசீக்கன் தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா, இங்கே சீக்கன் தீட்டா. ஓகே, இப்போ கிடச்சிருச்சா பாருங்கள், tan கியூப் தீட்டா கிடச்சிருச்சு, கொசிக்கன் தீட்டா கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்களோ அதை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் தீட்டா tan கியூப் தீட்டா இல்லையா, tan கியூப் தீட்டா கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட்டு கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிவன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா tan ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் கே ஸ்கொயர்னு, அந்த கண்டிஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர் ஃபார் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ tan தீட்டா என்னன்னு எழுதலாம்,
இங்கே இருக்க ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக வருமா? ஸோ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ். ரூட்டுக்குள்ளே வர வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவாக வரக்கூடாது. அதனால் 1 மைனஸ் கே ஸ்கொயரை நம்ம கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ கே ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? மைனஸ் கே ஸ்கொயர் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு மைனஸ். கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சைன் இருக்கப்ப இங்கே நெகட்டிவ் சைனும் இருக்கிறப்ப கேன்சல் ஆகிறப்ப கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சைன் வந்து லெஸ் தான் ஈக்குவல் டு மாறிடும். அதாவது கே ஸ்கொயர் லெஸ் தான் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போ கே ஈக்குவல் டு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 to 1. ஓகே, வேல்யூ இப்படி கிடைக்கும். -1 to 1 வேல்யூஸ் இந்த -1லேருந்து 1 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த 1 மைனஸ் கே ஸ்கொயருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மீனிங். ஸோ கே பிலாங்ஸ் டு -1 to 1. ஸோ க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டு -1 to 1ன்னு இப்படி கொடுக்கணும் கேவோட வேல்யூ.